குழம்பு அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாங்க. வா, மீன் பீஸ்லாம் அப்படி கிடக்கு பாருங்க. ஒரு துளி கூட கரையாதுங்க. நமக்கு அவ்வளோ அட்டகாசமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. அதுமாரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. வாங்க மக்களை எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடணுங்க. சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. சீலா மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோம்பேறி மீன் குழம்புங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சீலா மீன் வாங்கியிருக்கேன் 1/2 கிலோ. இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கோவஞ்சி மீனுன்னு சொல்லுவாங்க. மும்பையிலலாம் இது கோவஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. சென்னையில் வந்து இது சீலா மீனுன்னு சொல்லுவாங்க. ஊரில் வந்து இது ஊளி மீனுன்னு சொல்லுவாங்கங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன மீன் சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி சோம்பேறிக்கு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி பண்ணினா குழம்பு வந்து அது டேஸ்ட் தனியாக இருக்குங்க. நம்ம பொடியை போட்டு பண்ணுறதுனால அதுக்கு பேர் வந்து சோம்பேறி மீன் குழம்பு. வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோம்பேறி மீன் குழம்பு. மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்து அப்படியே குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இவங்கள்ட்ட வந்து எப்போதுமே மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தூண்டில் மீன் தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. கடல் மீனுங்க, கடலில் தான் தூண்டில் போட்டு பிடிப்பாங்க. வலை மீன் கிடையாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பீஸ் வந்து இப்படி இருக்கணுங்க. இருந்தால் தான் துண்டு வந்து நமக்கு கரையாது. 2 நாளைக்கு 3 நாளைக்குள்ளே மீனை வச்சு தந்துடுவாங்க சிலவங்க. வந்து அது குழகுலான்ட்டு இருக்கும். அப்புறம் நம்ம குழம்புல போட்டோன்னா கரைஞ்சிருங்க. கையை வச்சு பார்த்து வாங்கணும். வாய் பக்கத்தில், கண்ணு பக்கத்தில் அந்த செதில் இருக்கு பாருங்க, அதை விரித்து பார்க்கணும். அது ரத்த கலரில் இருந்தால் தான் வாங்கணும். கருப்பாக இருந்ததுன்னா வாங்கக்கூடாது. மீன் வந்து வாங்குறதா பார்த்து வாங்குங்க. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உப்பு போட்டு கழுவிடணுங்க. இந்த மாதிரி வயிற்றில் இருக்க குடலையும் நம்ம எடுத்துடணும். கட் பண்ணி தந்தாங்க. வயிற்றில் இருக்கிறத வந்து நம்ம தான் எடுக்கணும். பெரிய மீன்லாம் அப்படியே உருவி எடுத்துருவாங்க. சின்ன மீன்லேருந்து அப்படியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உரசி கழுவி எடுக்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுச்சி வாடையே இருக்காதுங்க. அந்த மாதிரி உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா. சிலவங்களுக்கு வந்து மீன் கவுச்சி வாடை அடிக்கிறது வாங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவி போடுங்க. மஞ்சளும் போட்டு கழுவலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உரசிட்டு தண்ணி விட்டு அலசி நம்ம எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 தடவை அலசி எடுத்துக்கணும். மறுபடியும் தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதேமாரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கங்க. நான் வைக்கிற மாதிரி மறுபடி செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். நல்லா கழுவி எடுத்தாச்சு. பிளேட்டை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு அதில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் ஊர்லலாம் கடல் மீன் கிடைக்குங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கனால கடல் மீன் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். சில ஊரில் வந்து கடல் மீன் வராது, குளத்து மீன் தான் கொண்டு வருவாங்க. கடல் மீன் வந்து வாடையே இருக்காதுங்க. குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணி மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீனை வந்து உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. அப்புறமாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு நான் நிறைய போடுவேன். குழம்புக்கு 2 வெங்காயம், தாளிக்கிறதுக்கு போட்டால் போதும். ஒரு பச்சை மிளகாங்க. அப்புறமா 2 தக்காளி, மாங்காய், கிளிமுக்கு மாங்காய், இதெல்லாம் வச்சு தான் நெய் பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அப்புறமா தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இது மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பேறி மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து 2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. அப்புறமா வரமல்லித்தூள். தேங்காய் வந்து நிறைய போடணும், வரமல்லி வந்து குறையா போடணுங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. 2.5 ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகங்க. ஜீரகம் தான் போடணும், சோம்பு போடக்கூடாது. மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்காங்க. அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். வறுத்து அரைச்சி ஒரு நாள் குழம்பு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் அம்மாலாம் வறுத்து அரைச்சி தான் செய்வாங்க. வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு தாளிச்சதுக்கு போட்டால் போதும். நம்ம அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப போடணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறமா தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ மீன் குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. குறப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். மசாலா வந்து அரைச்சாச்சுங்க. தக்காளி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தக்காளி கூட போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணுங்க. லாஸ்ட்டில் தான் போடணும். அரைச்சி எடுத்தாச்சு மசாலாவை. மீன் குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. அப்படியே மீனில் ஆட் பண்ணிடணும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம. இதே மாதிரி செஞ்சு பாருங்கங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள். சிலவங்க வந்து தேங்காய் அரைக்காமலே பண்ணுதாங்க. எல்லாம் கடுத்து கிடக்குங்க குழம்பு வந்து. மீன் குழம்புன்னா இப்படி தான் இருக்கணுங்க. இந்த மாதிரி தான் செய்யணும் மீன் குழம்புன்னா. கன்னியாகுமரி ஸ்டைலில், நாகர்கோவில் சைட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. கேரளாலையும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேமஸுங்க அந்த மீன் குழம்பு வந்து. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை தலையும் நம்ம உரி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணுங்க. கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். நமக்கு கொதிச்சு வரும்போது கொஞ்சம் திக்காயிரும். உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. கொதிக்க விட்டுறலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குழம்பு அடுப்பில் வச்சாச்சுங்க. கொதிச்சு இறக்கிறதுக்கு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மாங்காய் போடணுங்க. ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டேன்னா அந்த தோரில் உள்ள கடுப்பெல்லாம் இறங்கிரும். குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் லாஸ்ட்டில் தான் போடணும். நல்லா கொதிக்கட்டும், நம்ம போட்டுடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப கிண்டக்கூடாது. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டக்கூடாதுங்க. ஃபஸ்ட் டைம் மீன் ஆட் பண்ணால் கரைஞ்சிரும்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. நான் ஒரு துளி கூட கரையாதுங்க. நம்ம கரண்டியை போட்டு ஓயாமல் கிண்டாமல் இருந்தாலே கரையாது. கெட்டு போன மீன் தான் கரையுங்க. மீன் வந்து சில மீன் வந்து சரி இருக்காது. அந்த மாதிரி மீன்கள் தான் கரைஞ்சி போகும். இப்போ மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி தாளிச்சிக்கலாங்க. மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம. அருமையான சுவையில் மீன் குழம்பு ரெடி. நல்லா மீனெல்லாம் கரையாமல் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், சூப்பராட்டு. அப்படியே இறக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கிடலாங்க. இல்லை இறக்கி வச்சுக்கலாம். கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணணுங்க. மீன் குழம்பு வந்து தாளிக்கிறது நல்லெண்ணெய் தாளிங்க, நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. வெந்தயம் ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன். இன்றைக்கி 2 போட்டுக்கிட்டுதாங்க. வீடியோக்காண்டி போட வேண்டியிருக்கு. நான் மீன் குழம்புக்கு வெந்தயம்லாம் போட்டு தாளிக்க மாட்டேன். சும்மா கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிருவேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்காங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை தழைங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். அப்படியே குழம்புல ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான குழம்பு தாளிச்சாச்சுங்க. அருமையான சுவையில் மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்றதுக்கு. குழம்பு அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாங்க. வா, மீன் பீஸ்லாம் அப்படி கிடக்கு பாருங்க. ஒரு துளி கூட கரையாதுங்க. நமக்கு அவ்வளோ அட்டகாசமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க.
அதுமாரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. வாங்க மக்களே, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடணுங்க. சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்படியே இலையில சோறை வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சீலா மீன் குழம்புங்க. அப்படியே மாங்காய் பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். அப்புறமா பாறை மீன் ஃப்ரை வாங்கி கொடுக்கணும். சூப்பரான லஞ்சுங்க. சோம்பேறி மீன் குழம்பை சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க. மீன் குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சோம்பேறி மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்கும். தேங்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அரைங்கங்க. டேஸ்ட்டு தானாக வந்துடும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.